நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்பைசி டேங்கி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் அப்படி ஒரு சேர சேர்ந்து இருக்கிற சொன்னாலே நாக்குல எச்சல் ஊற வைக்கிற புளியோதரை, அதுக்கு புளிக்காய்ச்சல் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். புளியோதரை பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் போட்டிருப்பாங்க. நான் என்ன உங்களுக்கு மெயினா ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போறேங்க ஃபார் த பிகினர்ஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய புளி என்னன்னு செக் பண்ணுங்க. புது புளியா இருந்ததுன்னா உங்களுக்கு புளி குவான்டிட்டி, இப்போ சப்போஸ் யாராவது உங்களுக்கு ரெசிபி சொல்றவங்க 200 கிராம்ஸ் சொன்னா அந்த 200 கிராம்ஸ் எடுக்க வேண்டாம். உங்க புளிப்பா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க புளி எடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புது புளியா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழைய புளியா இருந்தா அது கருப்பா நல்லா இருக்காது கலர். ஸோ புளியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு தன்மை. காரத்துக்கும் உங்களுடைய மிளகா வத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப ஸ்பைசி. ஸோ நான் 4 போட்டாலே, சாதாரண மிளகா ஒரு 5-6 போட்ட அளவுக்கு இருக்கும். ஸோ உங்கள் மிளகா அண்ட் சில்லி பவுடரும் போடுவோம். ஸோ சில்லி பவுடரையும் செக் பண்ணிக்கோங்க, உங்களோடது கலர் கொடுக்கறதா இல்லை காரம் கொடுக்கறதா. உப்பு பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் ஒரு குறைச்சல் அளவுக்கு முதல்ல போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாம் விட ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, புளிக்காய்ச்சல் ஊற தாங்க அது உப்பு காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்துக்கும். ஸோ நாளைக்கு நீங்க சாப்பிட போறீங்கன்னா முதல் நாளே புளிக்காய்ச்சலை காய்ச்சி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா நெக்ஸ்ட் டே எல்லாம் சேர்ந்து ஆஹா அப்படின்னு சொல்ற அளவுக்கு புளியோதரை உங்களுக்கு ரெடி ஆகும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டியா புளியோதரை உங்களுக்கு ரெடி ஆகும். பாருங்க. ஸோ இப்படி வரும். யார் வந்தாலும் நீங்களும் புளியோதரை பண்ணலாம். பிகினர்ஸ் பயப்படாம தைரியமா ஃபாலோ பண்ணி பண்ணலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவை லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. புளியோதரைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த புளியோதரை பொடி. இது நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் போடுவோம். அதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மிளகு, கடுகு, எள்ளு இது 3 ஒரே அளவு. அதாவது நான் ஒரு சின்ன இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு வெந்தயம் எடுத்துக்க போகிறோம். மிளகு, கடுகு, எள்ளு, வெந்தயம் ஒன்றா போட்டு நீங்கள் வறுக்கக்கூடாது. ஒரு ஐட்டத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். இந்த மிளகு வறுத்து எடுத்து வச்சாச்சு. கடுகு வறுக்க போகிறோம். நல்லா படப்படான்னு கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அது எதையுமே ஓவர் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எள்ளு என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, அதனால் நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். கருப்பு எள்ளு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எள்ளும் நல்லா படப்படான்னு பொரித்து கலர் மாறி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஓவராக கருப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா கசப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ வெந்தயம் மிக்சியில் அரைப்படாது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து சூடு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். பவுடரில் கூட உங்களுக்கு கொரன்னு வேணுமா சாஃப்டாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபைன் பவுடராக வேணுன்ட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வானலியில் நல்லா 2 கரண்டிக்கு நல்லெண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். முதல்ல எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பாக்கி தாளிக்கிற சாமான், அதாவது கடலைப்பருப்பு 1/4 கப்பு, கடுகு இதை போட்டு வறுத்தோம்னா வேர்க்கடலை அந்த புளிக்காய்ச்சல் ஈவன் 1 வீக் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு வேர்க்கடலை கிறிஸ்ப்னஸ் போகவே போகாது. ஸோ அதனால தான் நான் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதே ஆர்டரில் ஃபாலோ பண்ணி வறுத்துக்கோங்க. அப்புறம் மிளகா வத்தல் என்னோடது ரொம்ப காரம், அதனால நான் ஒரு 5 மிளகாவை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா கிறிஸ்பாக வறுபட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா அலம்பி காய வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி, உப்பு, மஞ்சள் தூள், போட்டுட்டு காரப்பொடி நான் சொன்ன மாதிரி நான் டிக்காலால் யூஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர செம்ம காரம் இது. அதனால் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரப்பொடிக்கு அளவை பார்த்து நீங்கள் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு அளவு பாருங்கள் நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கெட்டி பட்டுண்டே வருது. இப்போ நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. அதனால நீங்கள் ஆனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி புளிக்காய்ச்சல் காய்ச்சினீங்கன்னா அதோட டேஸ்ட்டு
ஒரு தனி. எனக்கு இங்கே அந்த அளவு பியோர் நல்லெண்ணெய் வியட்நாமில் கிடைக்காததுனால நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினீங்கன்னா அது அப்படியே ஒரு நல்லா தளன்னு அப்படி மேலே எண்ணெய் மிதந்து வரும். ஸோ புளி அளவும் நம்ம புளி கரைச்சி வச்சதும் நல்ல அளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. எல்லா சமையலுமே நம்ம பயப்படாமல் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்க்ரீடியன்ஸ் அளவை நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நான் ரெடிமேட் தனியா பவுடர் போட்டுக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், அந்த கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் நீங்கள் முதல்லையே கடுகெல்லாம் நம்ம தாளிக்கரைச்சே போடலாம். அகெயின் நீங்கள் எனக்கு வியட்நாமில் கட்டி பெருங்காயம் கிடைக்கல, ஸோ நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கணுங்க புளிக்காய்ச்சல். அப்படி தளன்னு ஒரு சத்தத்தோடு அது கொதிக்கிறப்பவே உங்களுக்கு பக்கத்துலலாம் தெரியும் புளிக்காய்ச்சல் காய்ச்சிரும் அப்படின்னு. ஸோ இப்போ தான் நம்மளோட இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் அந்த பொடி. நான் ஃபைன் பவுடர் சொன்னால் கூட இது ஃபைன்னா வரல பாருங்கள், கொஞ்சம் கொரகொரன்னு தான் இருக்கும். இன்னும் கொரகொரன்னு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப கொரகொரன்னு இருந்தால் சாதம் பிசையரிச்சு உங்களுக்கு வந்து அந்த தெரியும் தனியாக. ஸோ இப்போ வந்து நம்ம 3 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த புளி கரைச்சல் அளவுக்கு 3 டீஸ்பூன் எனக்கு போட்டால் சரியாக இருக்கும். நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதாவது கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விட் இருந்தால் தான் புளிக்காய்ச்சல் நம்ம தோசைக்கு இட்லிக்கு அந்த மாதிரி தொட்டுக்கணும்னா நல்லா இருக்கும். ஸோ நான் எகெயின் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பவுடரை 4 டீஸ்பூன் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை 2 டீஸ்பூன் இன்னும் கூட குறைச்சி போட்டுக்கிறேனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பாருங்கள். செகண்ட் டைம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு கொதிச்சு அப்படி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வருது. ரொம்ப சுண்ட விட்டுடாதீங்க. ஸோ நம்ம வந்து எல்லா பவுடர் அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அந்த பவுடரும் போட்டாச்சு. புளிக்காய்ச்சல் ஆல்மோஸ்ட் சுண்டி புளிக்காய்ச்சல் பதத்துக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்க, நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து பெருங்காய வாசனையோட நல்லெண்ணெய் எள்ளு அந்த வாசனையும் ஒரு தனி. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் இதையெல்லாம் முதல்ல ஓடி போய் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ சூப்பரான புளிக்காய்ச்சல் ரெடி. இது வந்து சுட சாதத்தில் அப்படி எண்ணெய் விட்டு புளிக்காய்ச்சல் ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட். அண்ட் ஒரு சின்ன டிப்பு என்னென்னா, நீங்கள் இவ்வளோ புளி கரைச்சலை தூக்கி போடாமல் அந்த புளி இருக்குது பார்த்தீங்களா கடைசியில், அதில் ஏதாவது பித்தளை சாமான் விளக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை அந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பித்தளை சாமான், ஏன்னா நிறைய பேர் புளி கரைச்சிட்டு அந்த புளி அந்த மீந்து போன அந்த என்ன சொல்லுவீங்க அந்த பல்ப்பை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்தை. ஏன்னா இதுக்குன்னு நிறைய பேர் வந்துட்டு இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் தேக்கிறதுக்குன்னு சில பவுடர்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பைசா அனாவசியமாக செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ண புளி, இதே சாம்பார் பண்ணால் கூட புளி கரைச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த புளியை வச்சு நம்ம இந்த மாதிரி புளி வச்சு தேய்க்க வேண்டிய சாமானெல்லாம் பண்ணால் பல நல்லா வரும். ஸோ புளிக்காய்ச்சலும் ஆச்சு, என்னுடைய விளக்கும் நல்லா பலன்னு ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அண்ட் ஒரு திருப்தி கூட. ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.